சுவாமிஜி, இப்போ பிரம்மம் பிரம்மா, கர்மா கர்மம், இந்த இதுக்கு வித்தியாசம் இல்லை. பிரம்மங்கிறது நான் கடவுள் தெரிஞ்சுக்கிட்டோம். பிரம்மம் பிரம்மா, கர்மம் கர்மா, வித்தியாசம். பிரம்மம் அப்படின்னு நம்ம அழகமாக பேசுகிறதில்ல. அது சமஸ்கிருத சொல்லாக இருக்கிறதுனால தமிழர்களுக்கு பிரம்மம்னா தெரியாது. பிரம்மானா தெரியும். நம்ம தலையெழுத்து எழுதினவர். பிரம்மாவுக்கு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போய் ஜாதகத்தெல்லாம் வச்சு அவர் கொஞ்சம் தயவு பண்ணி நம்முடைய தலைவிதியை மாற்றுவார் அப்படின்னு. அந்த பிரம்மாவுக்கு கோயிலும் கிடையாது. அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அடிமுடி தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுடைய தலையையும் வாலையும் காலையும் பார்க்க போனாங்க. அவர் மிகப்பெரிய ஜோதியாக நின்னார். அப்போ பிரம்மா ஒரு தந்திரம் பண்ணி நான் தலையை பார்த்துட்டேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டார். விஷ்ணு தோல்வியை ஒத்துக்கிட்டார். என்னால் அது கண்டுபிடிக்க முடியல, அதனுடைய எல்லை எங்கேன்னே தெரியல. அவர் வராக அவதாரத்தில் உள்ளே போனார். இவர் பட்சி அன்னப்பட்சி மேலே அவர் போகிறார். இப்போது அவருடைய தலைமுடியிலேருந்து, அதான் சிவனுடைய தலைமுடியிலேருந்து தாழம்பு ஒன்று விழுந்தது. அதை கையில் பிடிச்சிட்டு நான் தலையை பார்த்துட்டேன்றதுக்கு அடையாளமாக அவர் எவிடன்ஸை கொடுத்துட்டார். அதனால் அவருக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நீ பொய் சொல்லி நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதுனால உனக்கு கோயில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிவனுக்கு தாழம்புவும் வைக்கிறது இல்லை. அப்படி ஒரு ஐதீகம். இந்த கதையில் வர பிரம்மா 4 தலை இருக்கும் அவருக்கு. அவர் தாமரைப்பூவில் உட்காந்துருப்பார். அதனால் அவர் கமலாலயன், அவருக்கு பேர் கமலாசனம் அப்படின்னு பேர். அந்த தாமரைப்பூ விஷ்ணுடைய தொப்புள்லேருந்து வரும். விஷ்ணு படுத்துட்டு இருப்பார் பார்க்கடலில். அவருடைய தொப்புள்லேருந்து காம்பு அதில் வரும். இது பேர் தான் நமக்கு இது வரைக்கும் புராணத்தில் சொல்லக்கூடிய பிரம்மாவும் இப்படி தான். அவருக்கு முதல்ல 5 தலை இருந்தால் மாதிரி ஒன்று கிள்ளிட்டாருன்னு சொல்லுவாங்க சிவன். அப்புறம் அவருக்கு வேதத்தினுடைய உட்பொருளாகிய ஓங்காரத்தினுடைய அர்த்தம் தெரியல. இப்போ முருகன் கேட்கும்போது அவர் பதில் சொல்லலை. சொல்லாதனால நீ படைப்பு தொழில் செய்கிறவன்னு சொல்கிறியே, எங்கள் அப்பா தானே கடவுள், அவர் கீழே வேலை செய்கிற, நீ படைக்கிறவர் தானே, இது கூட தெரியலையா அப்படின்னு அவர் கொட்டிட்டாராம். அவருக்கு அவமானமாகி போச்சு. இதெல்லாம் புராணங்களை கற்றுக்கொள்கிறோம். இதுதான் நம்ம பிரம்மாவை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிற கதைகள். இது புராணத்தின் அடிப்படையில். நம்முடைய பாரத நாட்டில் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம இந்து மதத்தினுடைய விஷயங்களை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, முதல் நூல் வேதம், ரிக்கேஜர் சாம அதர்வனம், இதுதான் வேதம். இதுக்குள்ளேருந்து நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வேதத்தை எல்லாரும் படிக்க முடியாது, அது மந்திர ரூபமாக இருக்கிறதுனால. இப்போ அவங்க படித்தாங்க வாங்மே மனசி பிரதிஷ்டிதா அப்படிங்கிறாங்க. இப்படி வேதத்துலேருந்து எடுத்து தான் இவங்க வேதம் தான் படித்தாங்க ஒரு நேரம். நமக்கு உடனடியாக அது அர்த்தம் புரியாது. அது புரிய வைக்கிறதுக்காக பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை எழுதினார். அவர் சொல்கிறார் மகாபாரத்தில். வியாசரும் மகாபாரதன் கதை எழுதுகிறாரு. ஆனால் மகாபாரதத்துக்கு 5வது வேதம்னு பேர். 4 வேதத்தை இதையும் சேர்த்து 5வது வேதம் அப்படின்னு அதுக்கு பேர். அது மூலம் நம்ம இந்து மத தர்மங்களால் தெரிஞ்சுக்கிறோம். மகாபாரதத்தில் இந்து மதத்தை பற்றி முழுக்க தெரியுது. இது இல்லாமல் ஜனங்களுக்கு தாத்தா காலத்தில் இந்த கதைகளாக இந்த இறைவனை பற்றியும் ஜீவர்களை பற்றியும், இறந்த பிறகு மனுஷன் எங்கே போகிறான், அது எப்படி சிருஷ்டியாச்சு இந்த பூமி, இதெல்லாம் விளக்கிறதுக்கு கதைகள் இருக்குது. அது பேர் புராணம்னு பேர். இப்போ எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 1 நம்முடைய வேதங்கள், அப்புறம் அதை விளக்கிறதுக்கு வர புராணங்கள், 3வது இதிகாசங்கள். இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம். இந்த 3 தான் நமக்கு அடிப்படையான நூல்கள். இதை வச்சு தான் இந்து மதம் நிற்கிது. வேதத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. புராணங்களும் யாரும் வகுப்பெல்லாம் எடுக்கிறது இல்லை. புராணத்தை யார் சொல்லித்தராங்க? விஷ்ணு புராணம், கருட புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம் அப்படின்னு புராணங்கள்லாம் நிறைய இருக்குது. 18 புராணங்கள் இருக்குது. அது அத்தனையும் தொகுத்தவர் வியாசர். இதுவும் நமக்கு படித்து புரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் 10,000 ஸ்லோகங்கள் இருக்குது. இதிகாசங்கள் நமக்கு சுலபமாக புரியும். அது ராமாயணம் மகாபாரதம். அதன் மூலம் நம்ம நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய சாமிகள்லாம் பார்த்தோம்னா
புராணத்தில் வரக்கூடிய சாமிகளாக தான் இருக்கும், கதைகளில் வரக்கூடியது. அங்கே தான் நம்ம வந்து புராணத்தில் கந்த புராணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முருகர் எப்படி பிறந்தார், அவருக்கு 6 தலைகள் எப்படி வந்து, அவர் நெற்றிக்கண்லேருந்து வந்தார், இதெல்லாம் கதைகள் தானே. அதை வச்சு நம்ம கோயிலில் வந்து சாமிகளை வச்சுக்கிறோம். அதனால் புராண அடிப்படையில் இருக்க பௌராணிகம்னு பேர். இது பேர் பௌராணிகம். இந்த பௌராணிகத்தின் அடிப்படையில் இருக்கிறது தான் நம்ம கோயில்கள் எல்லாம். இது இல்லாமல் இதிகாசத்தின் அடிப்படையில் நம்ம கோயில் இருக்குது. இப்போ ராமர் கோயில், கிருஷ்ணர் கோயில் எல்லாம் இதிகாசத்தின் அடிப்படையில். வேதத்தின் அடிப்படையில் ஏதாவது கோயில் இருக்குதான்னா கிடையாது. வேதத்தில் படி கோயில்கள் எதுவும் இருக்குல்ல. ஆனால் யஜ்ஞங்கள் இருக்குது. யார் வேணாலும் வேள்வியை உண்டாக்கி அதில் அபிஷேகங்களை போட்டு அந்த சமித்துகள்ன்ற எரிகின்ற குச்சியும் நெய்யும் ஊற்றி அதில் வந்து வழிபடுகின்ற முறை தான் வேதத்தில் இருந்தது. அக்னியின் மூலம் தான் சாமியை வந்து வணங்கினாங்க. எல்லா தெய்வத்தையும் அங்கே வந்து கூப்பிட்டுக்கலாம். இப்படி சொல்கிறதுனால நீங்கள் சொல்கிற பிரம்மாங்கிறவர் புராணத்தின் அடிப்படையில் வர்றவர். வேதத்துலேயும் பிரம்மாங்கிற பேரும் வருது, விஷ்ணுங்கிற பேரும் வரும். அந்த பிரம்மா யாருன்னு இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பிரம்மம் யாருன்னு சொல்கிறேன். பிரம்மம் அப்படின்னு சொன்னால் தமிழில் கடவுள் அப்படின்னு அர்த்தம். அந்த கடவுள் சிருஷ்டிக்கு முன்னாடியே இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை நம்மளெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு உடம்பெல்லாம் இருக்காது, அவர் வெறும் அறிவு மாத்திரமா இருக்கிறார். அவர் எவ்வளோ இருப்பார், எங்கே இருக்கிறாருலாம் பேச்சு கிடையாது. சிருஷ்டி பண்ணாதானே இந்த ஆகாயம்லாம் வரும். ஆகாயமே இல்லாத போது அவர் இருக்கிறார். அப்போ நமக்கு எப்பவுமே கற்பனையில் சாமி எங்கே இருப்பாருன்னு, எங்கே அப்படின்னு ஒரு இடத்த தேடுறோம். இடமே இல்லாத போது அவர் எங்கே இருப்பார்? இடம் இல்லாமல் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், யாராலும் முடியுமா? உங்களால் முடியுதா? இடமே இல்லாமல் ஒரு இடத்த பாருங்கள், அப்போ கூட ஒரு இடம் தேவை. கற்பனையால் இடமில்லாததை நாம் பார்க்கவே முடியாது. கடவுள் இருந்தார், அவர் பேர் பிரம்மம். அவர் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தார்னா, அது எதுவுமே செய்யலை, அறிவு ரூபமாக இருக்கிறார். அதை வந்து சத்தியம் ஞானம் அனந்தம்னு நம்மளுக்கு சொல்கிறோம். அது பேர் பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அப்படின்னு ருக்குவேதத்தில் மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற இடத்துலையும் நிறைய பிரகதாரண்யம் போன்ற உபநிஷத்துலையும் அது சொல்லப்பட்டிருக்குது. இது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பிரம்மம் இந்த ஜகத்தை படிக்குது, இந்த பிரபஞ்சத்தை படைக்குது. அப்போ அவருக்கு படைக்கிறவர்னால அவருக்கு இறைவன்னு பேர். படைப்பதினால் அவன் பேர் இறைவன். படைக்கலைன்னா அவர் இல்லையா? இருக்கிறார். அவர் பேர் பிரம்மம், அவர் பேர் கடவுள். படைக்காமல் இருக்கும்போது கடவுள், படைத்தாள்னா இறைவன். சமஸ்கிருதத்தில் படைக்காமல் இருக்கும்போது அவருக்கு பிரம்மம், படைக்கின்ற போது அவருக்கு ஈஸ்வரன், மகேஸ்வரன் அப்படின்னு அவருக்கு பேர். அப்போ படைப்பதற்கு அவருக்கு ஏதாவது வேணும் இல்லை? நீங்கள் ஏதாவது படைக்கணும்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷு வேணும், பேப்பர் வேணும், பெயிண்ட் வேணும். இப்போ நீங்கள் சமையல் பண்ணி ஏதாவது படைக்கணும்னா பாத்திரம், பண்டம், காய்கறி, அடுப்பெல்லாம் வேணும். இந்த வீடு கட்டணும், படைக்கணும்னு சொன்னால் அதுக்கு வேண்டான்னு கம்பி, இரும்பு, மண், சிமெண்ட் இதெல்லாம் வாங்கணும். இப்போ இந்த பிரம்மாண்டமான பிரம்மத்தை படைக்கணும்னா அவருக்கு ஒரு பொருள் வேணும் இல்லை கடவுளுக்கு? இப்போ கடவுளுக்கு தனக்கு ஒரு பொருளை எங்கேருந்து எடுப்பார்? அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் மாத்திரம்தான் இருக்கார். அவர் எப்படி இருக்கார்? அறிவாக தான் இருக்கிறார். இப்போ அறிவுலேருந்து இந்த பிரம்மம், இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு. இதை பற்றி நம்ம வேதங்கள்லாம் அழகாக சொல்லுது. அதை பின்னாடி நம்ம வேற ஒரு நேரத்தில் பார்த்துக்குவோம். இப்போ பிரம்மத்துக்கும் பிரம்மாவுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன். இப்படி படைக்கும் பொழுது இந்த கடவுள் முதல்ல எதை படைக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஹிரண்ய கர்ப்பருங்கிறவர் படைக்கிறார். தனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும் இல்லை. நான் வெறும் அறிவு மாத்திரமா இருக்கிறேன், நான் வெறும் அறிவு, எனக்கு உடம்பே இல்லை. உடம்பு இல்லாமல் நான் இருந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி இருப்பேன். அப்போ நான் படைக்கணும்னா எனக்கு ஒரு மனசு வேணும் இல்லை, புத்தி இருந்தால் தானே படைக்க முடியும். நீங்கள் சொன்னீங்க நிறைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் படைப்பதினால் என் பேர் இறைவன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார், கண்ணதாசன். ஒரு கோப்பையிலே ஒரு குடியிருப்புன்ற பாட்டில் படைப்பதினால் என் பேர் இறைவன் அப்படின்னு அவர் சொல்கிறார். தன்னை இறைவன் சொல்கிறார். ஏன்னா அவரும் படைக்கிறார். அவர் எப்படி படைக்கிறாரு? பேனா பென்சிலை தானே படைக்கிறாரு. ஆனால் பேனா பென்சில் இல்லைன்னா படைக்க மாட்டார் அவர். அப்போ கூட வாயில் சொல்லுவார். சரி, வாய் இல்லைன்னா ஒரு வேளை படைக்க முடியாதா? என்ன வேணும் படைக்கிறதுக்கு சொல்லுங்க? அறிவு இருந்தால் போதும் இல்லை, அறிவு இருந்தால் போதும் இல்லை. இப்போ கடவுள் யார்? அறிவு மாத்திரம்.
அவர் படைக்கும் பொழுது அந்த அறிவு படைக்கின்ற அறிவாயிடுது. நீங்கள் கண்ணதாசன் எதுவும் பாட்டு எழுதாமல் சும்மா உட்காந்துருக்காரு நீங்கள், அப்போ ஒரு படைப்புன்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்கிறாரு. அப்போ அறிவோடு தான் இருக்கிறார் அவர். ஆனால் எந்த அறிவும் அவர் வெளிப்படுத்தலை, வெளிப்படுத்தாத அறிவாக இருக்கிறார். இப்போ வெளிப்படுத்தாத அறிவாக இருந்தாக்கா அவர் பேர் கடவுள். தன் அறிவை வெளிப்படுத்தினா அவர் பேர் இறைவன். அந்த வெளிப்படுத்திய அறிவு இருக்குதே, அந்த அறிவு தொகுதி, அந்த அறிவு என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம் செய்வதற்கு என்னென்ன பொருள் வேணும், எப்படி கட்டணுங்கிற அறிவு தான் அது. அந்த அறிவில் நீங்கள் நான்லாம் இருக்கிறோம். இப்போ நம்மளை படைக்கணும் இல்லை அவர். இப்போ எல்லாரை பற்றிய அறிவும் அவர்கிட்ட இருக்குது. அந்த அறிவு அவருக்கு தோன்றாமல் உள்ளே இருந்ததுன்னா கடவுள். சரி, படைக்க போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணார்னா அது இறைவன் ஆகிடுவார். அந்த நிலையில் அந்த அறிவு ரூபமாக, அதாவது படைக்கின்ற அறிவு ரூபமாக இருக்கிறார் பாருங்களா, அவர் பேர் பிரம்மா. இப்போ பிரம்மம் வேற, பிரம்மா வேற இல்லை. அவர் இறைவன்னு சொல்லலாம், மகேஸ்வரன்னு சொல்லலாம், பிரம்மான்னு சொல்லலாம். இந்த அர்த்தத்தை வேதம் தான் சொல்லும். புராணத்தில் சொல்கிறது பிரம்மா வேற. இந்த பிரம்மாவுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேர், அந்தர்யாமின்னு பேர். வாங்க டாக்டர். இப்படி நம்ம நல்ல ஒரு பண்டிதர்கிட்ட, ஆச்சாரியர்கிட்ட தான் இதெல்லாம் விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாம் ஒரு முடிவு எடுத்துக்கூடாது. இப்போ பெரிய எழுத்தாளர்கள், பண்டிதர்கள் குரு கிட்ட படிக்காதவங்க இஷ்டம் போல் ஏதாவது எழுதிடுவாங்க. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நாம் குழம்பிடக்கூடாது. இல்லை அது உண்மை நினச்சிக்கிட்டு அதை வச்சுட்டு வாதம் பண்ணக்கூடாது. சரியா தவறான்னு உங்களை மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரியும்போது இப்போ பிரம்மத்துக்கும் பிரம்மாவுக்கும் வித்தியாசம் இது. இந்த பிரம்ம தேவன்னு சொல்லணும், அவரை பிரம்மம்னு சொல்லணும். இவர் பிரம்ம தேவன், பிரம்மாஜி, ரண்யகர்பன், அந்தர்யாமி, சூத்ராத்மா அப்படின்லாம் அதுக்கு பல பேர் இருக்குது. அதில் ஒன்று அவர். இப்போ அந்த பிரம்மமே எல்லா தேவதைகளும் படைக்குது. அவர் இப்போ எப்படி கடவுள் பிரம்மனை வச்சு படைக்க வச்சார், பிரம்மனை வச்சுன்னு இன்னொரு ஆள் கிடையாது. அறிவாக வெளிப்பட்ட அறிவு, வெளிப்படாத அறிவு அவர். வெளிப்பட்டுடுச்சுன்னா அவர் பிரம்மா, அப்படி புரிஞ்சுக்கங்க. சரி, அந்த பிரம்மாவுக்கும் நிறைய அறிவு வேணும் இல்லை? ஆகாயம் படைக்கணும், காற்று படைக்கணும், நீர் நிலம்லாம் படைக்கணும், ஜீவராசிகள்லாம் படைக்கணும், அவங்களுக்கு உடம்பெல்லாம் படைக்கணும், இன்னும் சொர்க்கலோகத்தை படைக்கணும், அங்கே இருக்கிறவங்கள தான் சொர்க்கலோகத்தில் நரகலோகத்தை படைக்கணும். இது ரொம்ப நிறைய வேலை இருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் பிரித்து கொடுத்துட்றார், தன்னையே பிரிச்சுக்கிறார். இந்த பிரம்மா தன்னுடைய அறிவையை பிரிச்சுக்கிறார். உங்கள் அறிவை கூட பாருங்கள், தனித்தனியாக இருக்கும். நீங்கள் ரயில்வேல வேலை செய்கிறவருக்கு இந்த ரயில்வே புக்கிங் இதெல்லாம் அவரோட அறிவு இருக்கும். அவர் பாட்டு பாடுறாருன்னு வைங்க, பொழுதுபோக்கில் பாட்டு அறிவும் தனியாக வச்சுருப்பார். தமிழ் இலக்கணமும் அவருக்கு தெரியும்னு வைங்க, அந்த அறிவும் இருக்கும். அப்போ அவர் அறிவுக்குள்ளேயே தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். கலைச்சிக்க மாட்டார். அந்த நேரத்துக்கு போனோன்னா அந்த அறிவை பயன்படுத்தார். இப்படி இந்த பிரம்மாஜி அவர்கிட்ட எல்லா அறிவும் இருக்குது இல்லையா, துண்டு துண்டா. இப்போ கண் எப்படி படைக்கணுங்கிற ஒரு அறிவுக்கு ஒரு தேவதை, ஒரு 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 ஏரியா இருக்குது. காது எப்படி வேலை செய்யணும், ஏன்னா ஜீவர்களுக்குலாம் காது வேலை செய்கிறது பிரம்மன் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இப்போ நம்ம காது எப்படி வேலை செய்யணும், நாயினுடைய காது எப்படி வேலை செய்யணும், அப்புறம் பாம்பு கூட காது இல்லைங்கிறாங்க, அது கூட காது இருக்குது, அதுக்கு உள்ள ஒரு செவி இருக்குது, கண்ணுக்கு தெரியாத செவி. வெளியே அந்த மாதிரி இருந்தால் தான் காது நினச்சிட்டு இருக்கிறோம். கோழிக்கு இருக்குதா காது? கேட்கலையா? அதுக்கு பாலூட்டிகளுக்கு தான் இந்த காது வெளியே தெரியும், பறவைகளுக்கு தெரியாது, பாம்புக்கு தெரியாது, மனிதர்களுக்கு, பசு, நாய் போன்ற பாலூட்டிகளுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் டிசைன் பண்ணுற போது நம்மக்கிட்ட எத்தனை உறுப்பு இருக்குதோ மனசுலேயே எத்தனையோ வேலையெல்லாம் செய்கிறோம். இதுக்கெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தார் அந்த யார், பிரம்மாஜி, இரண்யகர்பன். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் தெய்வங்கள்னு பேர். அவரே தான் தெய்வங்கள். எத்தனை தேவதைகள் இருக்கிறாருன்னா 33 கோடி தேவர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல? எத்தனை தெய்வங்களும் 33 கோடி தேவர்களும் வந்திருந்து இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்துருக்கிறார்கள். ஒரு திருமணத்தில் இருந்தபோது ஹோமகுண்டத்தில் 33 கோடி தேவர்கள் முன்னிலையும், அக்னியின் சாட்சி முன்னிலையும், அந்த பிரம்மாவின் முன்னிலையும், விஷ்ணுவின் முன்னிலையும் அவங்களுக்கு அந்த மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன்லாம் அவன் சொல்கிறான். இப்போ அந்த 33 கோடி தேவர்கள் யாருன்னா பிரம்மா கிட்ட இருக்கக்கூடிய நாலெட்ஜ் தான், அவருடைய அறிவு தான், தனித்தனி டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் செல்ஃபோன் ஒருத்தர் செய்கிறாருன்னு வைங்க, ஒரு ஃபேக்ட்ரியில், அது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு கேசிங் செய்கிறது, அப்புறம் மேலே இருக்கிற டச் ஸ்க்ரீனை பண்ணுறது,
உள்ள சாஃப்ட்வேர் பண்ணுறது, அதுக்குள்ளே ஸ்பீக்கர் பண்ணுறது, வைப்ரேஷன் பண்ணுது. வைப்ரேஷன் பண்ணால் உள்ளே வந்து ஏதாவது ஆடணும் இல்லை. அப்போ கேமரா இருக்குது இத்தனையும், அப்புறம் யூஎஸ்பி போட்டிருக்குது. ஒருத்தரே பண்ண முடியுமா இத்தனையும்? அதுக்கு எத்தனை தனி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அதுக்கு தனியாக ஒரு ஹெட் இருப்பார், அவர் எல்லாம் தெரியும். அவர் பிரம்மான்னு வச்சோம்னா இந்த செல்ஃபோனில் இருக்க உதிரி பாகங்களில் செய்கிறவங்களெல்லாம் அவங்கள சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உங்களுடைய செல்ஃபோனில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா நீங்கள் பிரம்மா கிட்ட தான் சொல்லுவீங்க. ஃபேக்ட்ரி அவர் என்ன பண்ணுவார், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட், ஸ்க்ரீன் டிபார்ட்மெண்ட் நீ பாரு, நீங்கள் வந்து வைஃபை அதை பார்த்துங்க, நீ வந்து ப்ளூடூத்தை பாரு அப்படின்னு இருக்கும்ல. இப்போ நமக்கு பிரம்மா எங்கன்னு நமக்கு தெரியாது. மேனேஜரை போய் பார்க்க முடியுமா நம்மளால்? இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் மேனேஜர் போய் பார்ப்பாங்களா? சார் சத்தம் வரமாட்டேங்குது சார் அப்படின்னா. அது ஒரு சின்ன அதுக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரியில் கீழே இருப்பாங்களா, அவங்ககிட்ட போகிறோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம கோயிலெல்லாம். கோயிலில் இருக்க தேவதைகள் எல்லாம் ஹிரண்ய கர்ப்ப டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க. இப்போ அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஸ்பெஷலிஸ்ட். அவங்க அதான் சொல்கிறாங்க, குழந்தை இல்லையா போங்க கர்ப்ப சாபிகள் கோயிலுக்கு போங்க, திருமணம் ஆகலையா நீங்கள் திருமணஞ்சேரிக்கு போங்க, நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு அவங்கள போட்டோம்னா அவங்க ரிப்பேர் பண்ணி தராங்க. நமக்கு நம்ம உடம்புக்கு அவங்க செய்து தராங்க. ஜுரகேஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறார் பவானியில். அவர் 3 காலம் இருக்குது, வாத பித்த சிலேட்டமோ 3 காலில் நின்றுட்டுருக்கிறார். அந்த ஒரு சிலையை பார்த்தேன், அவர் பேர் ஜுரகேஸ்வரர். ஜுரம் வந்தவங்களாம் அவருக்கு அபிஷேகம் பண்ணாங்க, ஜுரம் நல்லா ஆயிடுது. இப்போ நம்ம எப்படி நம்ம ஃபேக்ட்ரியில் ஒவ்வொரு சின்ன சின்ன ரிப்பேருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோமோ, அதுபோல் நம்ம பூமியிலே கோயில்கள்லாம் கட்டி நேரடியாக பிரம்மா கிட்ட போகாமல் இங்கே வந்துருக்கோம். எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் போகணுன்னு தெரியல. நீங்கள் நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட போகணும்? தெய்வமே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டால் போதும், நேராக ஹிரண்ய கர்ப்பன்னு போயிடும். இப்போ யானைக்கு பிரச்சனை வந்துடுச்சு. இந்த முதல்ல கவிட்டு இருக்குதே அந்த கஜேந்திரனுக்கு, அவனு எந்த டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்றது? நான் அவருக்கு ஒன்றும் தெரியும், யானைக்கு என்ன தெரியும்? நம்மளை இப்போ முதல்ல கொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும், அதுக்கு ஒரு நல்ல வேடனோ ஹண்டரோ வேணும் இல்லை, கையில் சக்கரத்தோடு வர ஆள். இவனுக்கு தெரியாது இல்லை, அது எப்படி கூப்பிச்சுது? ஆதி மூலமே அப்படின்னு கேட்டது. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் யார் முதல்லையோ அவரை வாங்க அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து நேரடியாக அனுப்பிச்சிட்டார். கருட வாகனத்தில் விஷ்ணு வந்து சக்கரத்தில் அவர் கொண்டார். இதெல்லாம் கதைகள் மூலம் உள்ளார்ந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டதுனால ஒரு நல்ல பதிலும் கிடைச்சிது. பிரம்மம் பிரம்மா யாரு, கர்மம் கர்மா அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ரெண்டும் ஒன்று தான். கர்மா அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல், தமிழில் இப்போ இம் போட்டுக்குவோம். இந்த வடநாட்டில் போனால் ராம் அப்படிம்பாங்க, நம்ம ராமன் அப்படிங்கிறோம். வடமொழியில் பார்த்தா ராமம் அப்படின்னு பேர், விஷ்ணும் ராமம் அப்படி. அந்த முடிவு சொல்ல வந்து அம்காரம் போட்டுக்கிறது. வந்து கர்மம் அப்படின்னு சொன்னால் தமிழுக்கு நல்லா இருக்குது, கர்மா அப்படின்னு சொன்னால் அது வடமொழி அப்படிங்கன்னா தமிழ் படுத்திக்கிறாங்க. மற்றபடி ரெண்டும் ஒன்று தான். இப்போ கர்மாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எவனொருவன் மெஷின் மாதிரி செய்யாமல் தனக்கு லாபம் எதிர்பார்த்து ஒன்று செய்தானா அது பேர் கர்மம்னு பேர். இப்போ நீங்கள் குளிக்கிறீங்க காலையில், அது கர்மமா அப்படின்னா அது கர்மம் இல்லை. பல் தளக்குறீங்க, அது கர்மமா இல்லை, அது பாவ புண்ணியமானா அது ஒன்றும் பண்ணாது. குளிக்கலனால பாவ புண்ணியம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அன்றாட வேலையில் நீங்கள் தூங்குறீங்க, எழுந்துக்கிறீங்க, நடக்கிறீங்க, இதெல்லாம் கர்மாவில் வராது. அவங்க கர்மா அப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்களே, அப்போ எது செய்தால் கர்மா உண்டாகும் அப்படின்னா, தனக்கு எதாவது லாபம்னு ஒன்று வந்து ஒருத்தர் செய்கிறான் பாருங்க, அது பேர் கர்மான்னு கருது. இப்போ தாய் தந்தை குழந்தைகளை வளர்க்குறாங்க, அது ஒரு கர்மா தானே. அது புண்ணியம் தருமா? அது பல் துலக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சமமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இல்லையா. குழந்தை வளர்க்குறது வந்து பல் துலக்கிறதுக்கு அது சமமா? இல்லை. அது பெரிய தர்மம். எவ்வளோ பேர் வந்து குழந்தைய வளர்க்காமலே விட்டுட்டு போயிடுறாங்க. பெத்த குழந்தைய ரயிலில் விட்டுடுறாங்க, எங்கேயோ பாத்ரூமில் போட்டுலாம் ஓடிடுறாங்க. அது கர்மா தானே. இப்போ கர்மாங்கிறது தெரியுதா? தன்னோட லாபத்துக்காக செய்வதெல்லாம் கர்மம் ஆகிடும். லாபம் கருதாமல் செய்தோம்னா எப்பேற்பட்ட கர்மமாக இருந்தாலும் கர்மமாக இருக்காது. அது பாவமும் தராது, புண்ணியமும் தராது. ஆனால் நீங்கள் பலன் எதிர்பார்த்து செய்தீங்கன்னா, அதான் பகவான் கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்தில் சொல்கிறார்,
பலனை முன் கருதிய. இப்போ ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி பலனை கருதி தான் செய்கிறோம். பலன் கருதாமல் யாராவது செய்திருக்கிறாங்களா? இது செய்தால் இது கிடைக்கும்னு கருத்து வச்சு தான் செய்கிறாங்க. அப்போ யாராவது பலன் கருதி செய்தால் அது கர்மா. பலனே கருதாமல் இது என் கடமைங்க. இப்போ குழந்தையெல்லாம் நீங்கள் வளர்த்து பெருசாகி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, என்ன பலன் எதிர்பார்த்தீங்க? இவன் பின்னாடி என்னை சோறு போடுவான், என்னை காப்பாற்றுவான், அதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ அது பாவமும் பண்ணு புண்ணியம் பண்ணாது. அது கர்ம யோகம்னு பேர். அப்போ தாய் தந்தையெல்லாம் கர்மயோகம் பண்ணணுன்னா குழந்தை வளர்க்கறது பெருகாகிறது தான். ஆமாம், அவன் நல்லவனாக இருக்கிறதுக்காக சிலதெல்லாம் அவனுக்கு மிரட்டி வைக்கிறோம். இதை செய்யாத, அதை செய்யாத, இது தப்பு, அது தப்புன்னு. இதெல்லாம் யாருக்காக செய்கிறோம்? உங்கள் நன்மைக்காக. பலன் கருதாமல் செய்வது இந்த தாய் தந்தையர்கள் தன் குழந்தைகளுக்காக எப்படி வாழ்க்கையினுடைய சுககுங்களை இழந்துடுறாங்க. ஜீவராசிகள் ஒன்று ஒன்றும் சுகமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுது. நாய்களெல்லாம் தம்பதிகளாக இருந்து குழந்தைகளை வளர்க்குதா? அதுக்கு பெற்றுக்குது, கொஞ்ச நாள் பால் கொடுக்குது, அதுக்கப்புறம் அது பழைச்சிட்டு போகணும். இது நம்ம சுகத்தை பார்க்கலான்னு இது வேற எங்கேயோ போயிடுது. எல்லா மிருகங்களும் அப்படி தானே, பறவைகள் வந்தாலும் எல்லாம். ஆனால் மனிதன் மட்டும் அப்படி இல்லையே. குழந்தையை வளர்த்து பெருசாக்கி அவனுக்கு குளிக்க வச்சு, பேச்சை சொல்லி கொடுத்து, நடக்க சொல்லி, பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு, காலேஜ் படிக்க வச்சு, கல்யாணம் பண்ணி வச்சு, வேலை வாங்கி கொடுத்து, சொத்தையும் தலையில் எழுதி வச்சுட்டு போகிறேன். இவ்வளோ பண்ணுறோம் நம்ம. இதெல்லாம் பலன் கருதாமல் செய்கின்ற ஒரு கர்மயோகத்துக்கு அடையாளம். ஆனால் மற்றபடி நாம் பலன் கருதி தான் செய்கிறோம். பலன் கருதி செய்தால் அது பேர் கர்மா. பலன் கருதி செய்தோம்னா அது தர்மமாக இருந்தால் புண்ணியம். பலன் கருதி அதர்மமாக செய்தால் அது பாவம். இப்போ தர்மம் அதர்மம் ரெண்டு இருக்குது. பலன் கருதி நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு பலன் கருதி ஒரு காரியம் செய்கிறீங்க, அது தர்மமாக இருந்தால் புண்ணியமாகிடும், அதர்மமாக இருந்தால் பாவமாகிடும். இப்போ தர்மம் அதர்மம்னா என்னங்க? எனக்கு புரியலையே அப்படின்னு. எது தர்மம் எது அதர்மம்னா, எது ஒன்று மற்றவங்களுக்கு இம்சை தருமோ அது அதர்மம், இன்னொருத்தருக்கு சுகம் தருமோ அது தர்மம். இவ்வளோதான். இப்படி வச்சு புரிஞ்சுங்க. உங்களுக்கு எது செய்தால் பிடிக்குமோ அதை மற்றவங்களுக்கு செய்தால் தர்மம். எது செய்தால் உங்களுக்கு பிடிக்காதோ மற்றவங்களுக்கு செய்தோம்னா அது பாவம். இப்போ இது தர்மத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமா? ரொம்ப. உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களை யாராவது திட்டுறது பிடிக்குமா? பிடிக்காது இல்லை. அப்போனா நீங்கள் யாரும் திட்டக்கூடாது. உங்கள்கிட்ட யாரும் திருடினா பிடிக்காது இல்லையா? அப்போ நீங்கள் யார்கிட்டையும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு யாராவது பொய் சொன்னால் பிடிக்குமா? நீங்களும் பொய் சொல்லக்கூடாது, புரளி பேசக்கூடாது. நமக்கு எதெல்லாம் பிடிக்காதோ, எனக்கு எதெல்லாம் மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கணும் அதை மற்றவங்களுக்கு செய்தால் புண்ணியம். மற்றவங்க எதெல்லாம் எனக்கு செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்தால் அது பாவம். ரொம்ப சுலபம். இப்போ அது பாவ புண்ணியங்கிற ஏன் உண்டாகுது? கர்மத்தினால தான் உண்டாகுது. கர்மம் எப்போ உண்டாகுது? இன்னொருத்தரோட வாழும்போது தானே. நீங்கள் தனியாக இருக்கும்போது பல் தலைக்கு குளிக்கிறீங்க, படுத்துக்கிறீங்க, தலைக்காணி உர போடுறீங்க, இதெல்லாம் கர்மமா? அது உங்களுக்கு நீங்களே செய்துக்கிறீங்க. அதில் தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை. இப்படி ஞானத்தில் இருக்கிறவங்க தர்ம அதர்மங்களேருந்து தாண்டி போயிடுறாங்க. அவங்க மற்றவங்களுக்கு தான் செய்கிறாங்க, ஆனால் பலன் கருதுறதில்லை. தனக்கு என்ன லாபம்னு பார்க்குறதே கிடையாது. என்னால் முடிஞ்சதை நான் செய்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் செய்கிறாங்களோ, அந்த சன்மானமோ பாராட்ட கூட எதிர்பார்க்காமல் இறைவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன். எனக்கு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பேர் எவ்வளோ முயற்சி பண்ணால் பாட முடியல. ஒரு பாகவதர் அன்னைக்கு அழகாக பாடுறாரு. அது மாதிரி வாழ்க்கை முழுக்க பாடிட்டு மற்றவங்களுக்கு இன்பம் தந்தாக்கா அது கர்மயோகம்னு பேர். ஆனால் அது காசுக்காக பாடினோம்னா அது கர்மான்னு பேர். பலன் எதிர்பார்த்து செய்தால் அது பேர் கர்மா. பலனை தியாகம் பண்ணிட்டோம்னா, பலனை தியாகம் பண்ணிவிட்டு கர்மம் செய்யணும், அது பேர் அப்போ கர்மா கிடையாது, கர்ம யோகம். இப்போ கர்மயோகத்தினால என்ன லாபம்? கர்மம் செய்தால் பாவ புண்ணியம். கர்ம யோகம் செய்தோம்னா பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. ஆனால் ஒன்று நல்லது கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா மன தூய்மை கிடைக்கும். மனம் தூய்மை அடைகிறதுக்கு பெஸ்ட்டு தான். பாரதியார் சொல்கிறார், துணி வெளுக்க மண்ணும் உண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு. மணின்னாக்கா நவரத்தினங்கள், அது பளபளக்குன்னா சாணை பிடிக்கணும். துணி வெளுக்கணுன்னா மண்ணில் போட்டு ஓர் மண் ஒன்றுது, இப்போ தான் டிட்டர்ஜென்ட் சோப்பு ஓர் மண்ணில் போட்டு துவைப்பாங்க. தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, சில சாம்பலை எடுத்து பூசிக்குவாங்க. இப்படிலாம் இருக்குதே. மனம் வெளுக்க வழி சொல்லுவாய் கோதையே முத்து மாரியம்மான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் பாரதியார். இந்த மனம் வெளுக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பகவான் சொல்கிறாரு, மாரியம்மா சொல்ல மாட்டார், நான் சொல்கிறேன்னு.
கர்மயோகம் ஒன்று தான் இதுக்கு வழி அப்படின்னு சொல்லியிருக்கார். கர்மயோகம் என்றால் என்ன? கர்மத்தை ஒரு பாவனையோடு செய்தல். எப்படிப்பட்ட பாவனை? பலனை எதிர்பார்க்காமல், பலன் எப்படி இருந்தாலும் அதை நான் சமமாக பாவிப்பேன்கிற ஒரு பாவனை. கர்மம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது தர்மமாக இருந்தால் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பாவனை. இது 2 தான் கர்மயோகம். அடுத்த கேள்வி போகலாம். நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம். சாட்சி பற்றிய ஒரு கொஸ்டின் சாமி. இப்போ எல்லாத்தையுமே சாட்சியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க இல்லைங்களா? அது மாதிரி இப்போ எதிலும் நம்மை இணைத்து கொள்ளாமல் சாட்சி பாவனையோட இரு என்று நாம் கூறுகிறோம். அப்படி சாட்சியாக பார்க்கும் பொழுது நம்முடைய அந்த கரணங்கிற அந்த மனம், புக்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே இயக்கத்தில் தான் இருக்கிறது அந்த சமயத்தில். அப்படி ஒரு இயக்கம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சிந்தனையும் ஒரு செயலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பிறகு இதை எப்படி சாட்சி என்று நாம் எடுத்துக்கொள்வது, இல்லை அது எப்படி சாட்சியாக பார்க்கிறது, இதை விளக்கணும். ஒரு பெரிய ஜேசிபி மிஷின் அது ரோடெல்லாம் தோண்டி போடுது. சின்ன குழந்தைங்க அப்படி நின்று வேடி பார்க்குதில்ல. அப்புறம் ரயில் என்ஜின், பழங்காலத்தில் ரயில் என்ஜின், இந்த ஸ்டீம் என்ஜின், அது லோக்கோன்னு சொல்லுவோம். அதில் பெரிய பெரிய பிஸ்டனும் சுற்றும், அந்த சக்கரத்தில் ஒரு ஷாஃப்ட் இருக்கும். அது ஓடுறதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பசங்க அப்படி இடுப்பில் கை நின்று பார்த்துட்ருப்போம். அது ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. நான் ராயபுரத்தில் தானே இருந்தேன். இந்த ராயபுரம் ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டீம் என்ஜின்லாம் ஆரம்பிக்கும். இப்போ அங்கே சூடு பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க. என்ஜின் ரெடி பண்ணுற இடம் அது. அதுக்கப்புறம் அது நகர்ந்து சென்ட்ரலுக்கு போயிடும். அப்புறம் கொருக்குப்பேட்டை, தண்டார்பேட்டை அப்படின்லாம் அது போகும். இப்போ எங்களுக்கு பொழுது போகிறது இந்த என்ஜின் வேடிக்கை பார்க்குறது. அது இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதில் என்னென்ன இயக்கம்னு இப்படி குனிஞ்செல்லாம் பார்ப்போம். ஒரு இடத்துல வந்து புஷ்ஷுன்னு ஸ்டீம் வரும். அப்புறம் மேலே வந்து ஓவராக ஸ்டீம் வந்துன்னா ஊன்னு ஒரு சவுண்டு அந்த ஹார்ன் கொடுக்கும். அப்போ வாட்ஸினுடைய பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். வாட்ஸுங்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சார். அந்த விசில் ஓவராக ஸ்டீம் வந்தாக்கா அது வெயிட்னால தூக்கும்போது சுழண்டு அது ஒரு சவுண்டு கொடுக்கும். அதை தான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் வெயிட்டு போட்டு வச்சுருக்கிறோம். ஓவராக ஸ்டீம் வந்தால் அது திறந்து அளவாக விட்டுடும். ஒரேடியாக போகாமல் வெயிட்டு போட்டு அமுக்கும். அந்த வெயிட்டு சரியாக கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த வெயிட்டு அதிகமாக இருந்ததுன்னா ஓவராக ப்ரெஷர் ஆகிடும். வெயிட்டே இல்லைனாலும் அந்த இருக்கிற ஸ்டீம் வெளியே போயிடும். இது மாதிரி இந்த என்ஜினை வேடிக்கை பார்க்குறது, தறி நைக்கிறது வேடிக்கை பார்க்குறது, ஒரு பெயிண்டர் பண்ணுறது, இந்த செவருக்கெல்லாம் பெயிண்ட் பூசிகிட்டு இருக்கிறாங்க. ப்ளம்பர் வந்து என்னென்னோ டூல்ஸ் போட்டு திறந்து இழுந்து எல்லாம் மாட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? சாட்சியாக இருக்கிறீங்க. சாட்சி இருக்கீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? சும்மா ஏன்டா நிற்கிற, இதை எடுத்து கொடுறா, அதை எடுத்து கொடுறாருன்னா அப்போ நீங்கள் சாட்சி இல்லை, நீங்கள் பங்கேற்பாளர் ஆகிடுறீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பெயிண்டருக்கு வந்து உதவி செய்கிறார். ஆனால் நானும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னேன். சரிடா, சும்மா பார்த்துட்ருக்கேன் செய்யுங்கிறார். நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன்னா சாட்சி. அவர் சொல்கிறாருன்னு சொல்லி ப்ரெஷ் எடுத்து நான் போட்டு அவருக்கு சத்தம் திட்ட ஆரம்பிச்சிட்டார். நான் இங்கே பூ சொல்கிறேன், அதில் பூ சொன்னேன், பச்சை பூசுனா செவ்வை பூசிட்டடா, அந்த கோட்டுக்கு வெளியே போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ நம்ம பாதிக்கப்படுறோம். இல்லைன்னா நல்லா பண்ணிட்டோம்னா பாராட்டுவார். போகும்போது ஒரு அரைனா உரனா கையில் கொடுத்து அனுப்புவார். அது என்ன அரைனா உரனா? நான் அப்படி தான் வரையும் போது எனக்கு வரைஞ்சி கொடுத்தோம்னா எனக்கு அரைனா உரனா கொடுப்பாங்க. அதை சொல்கிறேன். அப்போ பங்கேற்பாளராக நான் நிற்பேன், சாட்சியாக நிற்பேன், திடீர்னு பங்கேற்பாளராக மாறிடுவேன். சில நாடகத்தில் சாட்சியாக உட்காந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் ஆள் வேணும்னா யாராவது ஒருத்தர் வாங்கன்னு கூப்பிட்றோம். எனக்கு நடிக்க தெரியாதுங்க, ஒன்றும் நடிக்க வேண்டாம், செத்த போன மாதிரி படுக்கணும், கீழே படுனாங்கன்னு ஓ ஜோராக நடிப்பானே அப்படின்னு நீங்கள் படுத்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் பங்கேற்பாள். ஏன்னா உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இல்லைன்னா திட்டுவாங்க, ஏன்டா படுத்து சவன்னு சொன்னவன் சொரிஞ்சிட்டு இருந்தேன், நாடகம் பார்த்தோன்னா என்ன சொல்லுவான் அப்படி. பங்கேற்போம்னா நமக்கு பாதகங்கள் உண்டு. இப்போ சாட்சியாக இருக்கிறது, பங்கேற்பது என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கணும். நம் மனதிற்கு நாம் சாட்சியாக இருக்கிறோமா அப்படின்னு பாருங்கள். எப்படி என்ஜின் ஓடுறதை நம்ம பார்த்தோமோ, ஒரு ஓவியர் வரைகிறத வேடிக்கை பார்த்தோமோ, உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? தாராளமாக பார்க்கலாம். நம்ம பார்க்கறது இல்லை, மனசோட கூட வந்து பங்கேற்கிறோம். ஒருத்தனை திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம எங்கே என் மனசை திட்டுது நான் பார்க்குறீங்க, திட்டி தீத்துடுறீங்க.
அப்போ நீங்கள் பங்கேற்பு ஆயிருங்க. மனசோட இந்த அகங்காரம் சேர்ந்துக்குது. இப்போ அகங்காரம் தான் இங்கே சாட்சி. அகங்காரம் நானுங்கிறது சாட்சி. பிராமணர் சொன்னார் இல்லையா, நானுன்னு. அந்த நான் வந்து ஒரு சாட்சி. சாட்சினா பார்வையாளன், சும்மா வேடிக்கை பார்க்குறான். இந்த மனம்ங்கிறது கொஞ்ச நேரம் தியானத்தில் உட்காந்து பாருங்கள், என்னென்னவோ வருது இல்லை எண்ணங்களெல்லாம். அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் அதை அப்படியே விட்டுடுங்க. மேகம் போகிற மாதிரி, ரயிலுங்க வந்து என்ஜின் போகிற மாதிரி, டேப்லேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இந்த மனசுலேருந்து எண்ணங்கள் வரிசையாக போயிட்டுருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். இந்த மனசில் என்னென்ன வருது. ஆனால் ஒட்டிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், அது வழிக்க இழுத்துட்டு போயிடுவீங்க. அது எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு அப்புறம் சாட்சின்னு சொன்னார், நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு. அந்த சாட்சி பாவனையை உண்டாக்குறதுக்கு தியானம் நமக்கு உதவி செய்யுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மனம் 3 விதமான வேலை செய்யும். ஒன்று, போகத்தை அனுபவிக்கும். எதையாவது நினச்சி பார்த்து அப்படியே சுகமாக இருக்கும். பழைய நினைப்பெல்லாம் வச்சுட்டு சுகப்படும். அது ஒரு நாய், அது கருப்பு நாய். இன்னொன்று, யாருக்கிட்டாவது சண்டை பிடிச்சிட்டு அதை செய்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வந்து சிவப்பு நாய். நம்ம மனசை தான் சொல்கிறேன். இன்னொரு நாய் ஒன்று இருக்குது, அது நல்லதாக அமைதியாக அறிவு சொல்லும். இது மாதிரி சோம்பேறியாக சுகத்தை அனுபவிச்சு கற்பனை பண்ணிகிட்டு இருக்காத, ஆக வேண்டிய வேலையை பாருணும். இன்னொன்று, சிவப்பு நாய் வந்து ரோஷம் போட்டு புறவங்களாம் திட்டிகிட்டு இருக்கோம். மனசு தான் இந்த அத்தையை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா பெரியப்பா வந்து இப்படி பேசிட்டு போயிட்டாருன்ட்டு இருக்கோம். இது ஏதாவது சொல்லிட்டு இருக்க சிவப்பு நாய். இந்த வெள்ளை நாய் அவங்க சமாதானப்படுத்தி இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லும். அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை. இந்த 3 நாயும் தெருவில் இருந்தால் என்ன பண்ணும்? நீங்கள் ஜன்னல்லேருந்து வேடிக்கை பார்க்குறீங்க. இந்த 3 நாயும் ஒன்று சுற்றிக்கிட்டு ஒன்று வள்ளுன்னு கத்தும், இது கத்தும், அது கத்தும், இது போகும். நீங்கள் நல்லா வேடிக்கை பார்க்குறீங்கல்ல. வேடிக்கை பார்த்தது போதும், வேலையை பாருங்கன்னு வீட்டில் சொல்கிற வரைக்கும் பார்ப்போம். அப்போ நாம் ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது சாட்சி. யாருடைய சாட்சி? 3 நாய்களுடைய சாட்சி. சிவப்பு, வெள்ளை, கருப்பு. இதே மாதிரி நம்ம மனசுலேயே 3 நாய் எந்நேரம் ஓயாமல் இருக்குது. அப்போ மனசை என்னன்னு சொல்லணும்? நாயின்னு சொல்லணும். 3 நாய்கள். இன்னும் மனசு ஒரு குரங்குங்கிறாங்க. மனம் ஒரு குரங்கு, அது தாவிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம குரங்கு நம்ம வேடிக்கை பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்குது. இந்த குரங்கு எங்கெங்கே அங்கங்கே போகுதுன்ட்டு. ஒரு குரங்கு அந்த கிளையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டம். அதில் இன்னொரு குரங்கு உட்காந்துட்டு இது ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். அப்புறம் அதுலேருந்து தாவி இன்னொன்றுக்கு போகுது. நான் குற்றாலமும் அழகர் கோயிலுக்கு பக்கம் மேலே போகும்போது அந்த பழமுதிர் சோலை, அங்கே ஒரு மரத்தில் நிறைய, அங்கே ஒரு குரங்கு ஊஞ்சல் கட்டி அதில் உட்காந்துட்டு இருந்தது. என்ன சுகம் அதுக்கு. அதை ஒன்று துரத்திட்டு இன்னொன்று வந்து உட்காந்துக்குது. இந்த குரங்குக நம்ம வேடிக்கை பார்க்க எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம மனசு அப்படி தானே. இப்போ நம்ம வேடிக்கை பார்க்குறத விட்டு நம்மளும் குரங்கோட போய் உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சாட்சி பாவனைங்கிறது நம்ம மனத்துக்கே நாம் சாட்சியாக. நம்ம இப்படி செய்திருக்கலாமா, இப்படி பேசியிருக்கலாமா, இதை ஏன் நான் இப்படி சொல்லிட்டேன். நான் அவர் கூப்பிட்டாரு, நம்ம பதில் பேசாமல் இருந்துட்டோமே. செல்ஃபோனில் ஒரு 3 தடவை கூப்பிட்டாரு, இருந்தாலும் நம்ம 3 தடவை அட்டன் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டோமே அப்படின்னு நினச்சி பார்க்குறோமா? நினச்சி பார்த்தோம்னா சாட்சி ஆகிடும். நம்ம மனசுக்கு நம்ம சாட்சி ஆகிடும். அவன் கிடக்கிற அவனுக்கு பதிலே சொல்லக்கூடாதுன்னோம்னா நீங்கள் குரங்காயிட்டீங்க, இல்லை நாயோட நாய் ஆகிட்டீங்க. அங்கே 3 நாய் இருந்தது, கூட அகங்காரம்னு இன்னொரு நாயும் உள்ளே போய் சேர்ந்துருச்சு. அங்கே குரங்குகள் விளையாடிட்டு இருக்குது, கூட அகங்காரங்கிற குரங்கம் அது உள்ளே இருக்குது. இப்போ சொல்லுங்கள், சாட்சியாக இருக்குது யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. இப்போ உலகத்துக்கும் நம்ம சாட்சியாக இருக்கிறோம். எத்தனையோ விஷயத்தில் நம்ம கை கட்டிட்டு தான் இருக்கிறோம். சாட்சியாக நின்று வேடிக்கை தானே பார்க்குறோம். 4 பேர் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே அநியாயம் நடக்குது, நம்ம சாட்சி மாதிரி தானே இருக்கிறோம். சரி, ஜட்ஜ்மெண்ட்டில் கூப்பிட்றாரு, நீங்கள் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னா யாராவது போகிறாங்களா? அதுவும் பண்ணுறதில்ல. அது பங்கேற்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சாட்சி பாவனைங்கிறது அகங்காரம் பட்டும் படாமல் இந்த உலகத்தில் வாழ்வது. உலகத்திலோடு மட்டும் இல்லை, தன் உள்ளத்தோடும் வாழணும். உள்ளத்திலும் பட்டும் படாமல் நிற்கணும். உள்ளம் அகங்காரம். இந்த அகங்காரம் உள்ளத்தை பயன்படுத்தி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது உள்ளத்தோடைய அது ஒன்றிடுது. அப்போ உள்ளம் கஷ்டப்படும் போதெல்லாம் அகங்காரமும் சுக துக்கங்களுக்கு அடுப்படுது.
ஆனால் அப்படி விலகி நின்று தாமரையில் தண்ணீர் மாதிரி நம்மக்கிட்டேருந்தே விலகி இருந்தோம்னா உலகத்துலேருந்து விலகி இருப்போம். எவ்வளோ நடக்கலாம், நம்ம முன்னாடி நடக்கும், நமக்குள்ளேயே வாழ்க்கையில் நடந்திருக்கோம். இப்போ நான் சாட்சியாக வரும்போது நம்ம பேசுகிறதே குறைஞ்சிடும். சாட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு பேச்சு என்ன இருக்குது, நீங்கள் பேசுனீங்கன்னா நாயோட நாயாயிடுவீங்க, குரங்கோட குரங்காயிடுவீங்க. தனியாக நிற்கணும்னு சொன்னால் நீங்கள் சாட்சியாக தான் இருக்கணும், தன் மனதுக்கும் சாட்சியாக. அது பேர் மனசாட்சின்னு பேர். அது தெய்வத்தின் சாட்சிங்கிறாங்க. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, மற்றது தெய்வத்தின் சாட்சியம்மாங்கிறாங்க. அப்போ தெய்வத்தின் சாட்சின்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறார்ல, மனசாட்சி தான் தெய்வத்தின் சாட்சி. மனதை அந்த அகங்காரம் பார்ப்பது போல் ஆத்மாவும் பார்த்துட்டு தான் இருக்கு. மனதை அகங்காரம் பார்த்தா அது மனசாட்சி, ஆத்மா அகங்காரத்தை பார்த்ததுன்னு சொன்னால் அது பேர் தெய்வத்தின் சாட்சி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபேண்டசி கொஸ்டின் மாதிரிங்க சாமி. இப்போ சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிற நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ அதில் லயம் என்பது ஒரு மகா பிரளயம் என்று வைத்து பார்க்கும் பொழுது, இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் இங்குள்ள அனைத்து ஜீவன்களும் சமஷ்டியாக லயம் ஏற்பட வேண்டிய காலத்திற்கு நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கின்றார்களா? அதாவது நேச்சுரலி ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ் த கம்ப்ளீட் ஃபைனல் எண்ட் கேம் ஆஃப் த யூனிவர்ஸ், அந்த மாதிரியா? இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஜீவர்கள், அந்த அசுரத்தன்மை மிகுந்த ஜீவர்களால் இந்த பிரளயமானது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? பிரளயம் அப்படின்னா தமிழில் ஒடுக்கம், சமஸ்கிருதத்தில் இன்னொரு பேர் சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இறைவன் 3 தொழில் செய்கிறாரு. பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு ரட்சிக்கிறார், காப்பாற்றுறார், ருத்ரன் அப்படிங்கிறவர் அதை அழிக்கிறார். அப்போ ஆக்கல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் சாமி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாமும் கூட ஆக்கல், காத்தல், அழித்தல் எல்லாம் பண்ணுறோம். காலையில் சாப்பாடு ஆக்குறோம், அப்புறம் பத்திரமா மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் மூடி போட்டு காப்பாற்றுறோம், அப்புறம் நல்ல லவக்குன்னு சாப்பிட்டு முடித்து சம்ஹாரம் பண்ணிடுறோம். அப்போ எல்லாம் எங்கே போச்சு? ஏங்கிட்டே இருந்தது. இதே மாதிரி கடவுளும் தன்னிடம் படைக்கிறாருன்னு அவர் காப்பாற்றுறாருன்னு எப்படி காப்பாற்றுறாரு? இது விழுந்துடாமல் காப்பாற்றணும் அப்படின்னு அப்படி இல்லை, அவர் படைப்பாகவே இருக்கிறாரு. இப்போ இந்த மண் தான் கடவுள்னு வைங்க. மண் எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்குது. இந்த மண் கடவுள் நல்லா பிசைஞ்சு இந்த மண்ணே என்னாச்சு, இப்படி ஆயிடுச்சு. இப்போ மண் பானை ஆயிடுச்சுன்னா இது பேர் படைப்புன்னு அர்த்தம். இப்போ மண்ணு தானே பானையை காப்பாற்றிட்டு இருக்குது. சொல்லுங்க, இந்த மண் காப்பாற்றுதா? இந்த மண் தான் இப்போ இங்கே இருக்குது. இப்போ கடவுள் பானை ஆகிட்டார் மாதிரி, மண் பானையான மாதிரி கடவுள் தான் இங்கேருந்து உலகமாக இருக்கிறாரு. நீங்கள் நானெல்லாம் கடவுள் தான். அவர் கடவுள் காப்பாற்றுறாருன்னு என்ன அர்த்தம்? இந்த மண் பானை எப்படி காப்பாற்றுது சொல்லுங்கள்? தனியாக இருந்து காப்பாற்றுதா? பானையாக இருந்து காப்பாற்றுது. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ கடவுள் நமாக இருந்து நமக்குள்ளே நாமாக இருந்து கொண்டு காப்பாற்றுறார் அப்படின்னாரு. இப்போ லயம் இதை மண்ணில் போட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி மறுபடியும் இப்படி ஆகிட்டேன்னு வைங்க. இந்த பானை எங்கே போச்சு? இங்கே தான் போச்சு. இங்கேருந்து தான் வெளியே வந்தது, இதனாலே காப்பாற்றப்பட்டது, இதுக்குள்ளே மறையுது. இந்த மறையிறது பேர் பிரளயம், ஒடுக்கம், சம்ஹாரம், அழிவு, நாசம் அப்படின்லாம் பேர் சொல்கிறாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, செல்ஃபோன் எடுக்கிறீங்க, அதில் ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்க்குறீங்க, தொட்ட உடனே அது வந்துடுது இல்லையா? அது படைப்பு. பேட்ரி இருக்கிற வரைக்கும் அது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பேட்ரி தீர்ந்து போச்சு, இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க, இப்போ எங்கே போச்சு? அது செல்ஃபோனுக்குள்ளே தான் போச்சு. செல்ஃபோனிலிருந்து தோன்றி செல்ஃபோனிலே இருந்து செல்ஃபோனில் மறையுது. இப்போ மறைஞ்சிடுச்சுனால காண போயிடுச்சா? அழிஞ்சே போயிடுச்சா? மறுபடியும் செல்ஃபோன் ஆன் பண்ண வந்துடும் இல்லை, விட்ட இடத்துலேருந்து பார்க்கலாம் இல்லை? அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் கடவுள் தண்ணிலேருந்து வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்த பொருளாகவும் அவர் இருக்கிறார், அப்புறம் அவர் ஒடுங்குறார். இதெல்லாம் உள்ள கொண்டு போகும்போது எங்கே போச்சு? அது அழிஞ்சு போச்சா? கடவுள்கிட்ட பத்திரமா இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ சொல்லுவோம், இப்போ ஒரு பாடகரை இங்கே கொண்டாந்து பாட சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு,
என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். நானே பாடகர்னு வச்சுங்க. இந்த பாட்டு எங்கே இருந்தது? என்கிட்ட என் அறிவில் தான் இருந்தது. நான் யார்? அறிவு. என் உடம்புலேருந்து தான் பாட்டு வந்தது, என் நாக்குலேருந்து பாட்டு வந்ததா? என் அறிவிலேருந்து தான் பாட்டு வந்தது. அது வெளிப்படுத்துறது தான் நாக்கெல்லாம் தேவைப்பட்டது. இந்த நாக்கெல்லாம் இல்லாவிட்டால் கூட நான் பாடுவேன். உங்களுக்கு கேட்காது, ஆனால் எனக்கு கேட்கும். நான் எனக்குள்ளேயே பாடிக்குவேன். அதுவும் ஒரு சிருஷ்டி தான். அவர் சிருஷ்டி பண்ணுறது எப்படி கடவுள் பண்ணுறாருன்னா, தன்னிடமிருந்து அறிவு ரூபமாக இந்த பிரபஞ்சத்தை உண்டாகிறார். எப்படி என்கிட்ட இந்த பாட்டு தோன்றிச்சோ, பாடும்பொழுது அதோட கூட நான் இருக்கிறல்ல, என் அறிவு பாட்டை விட்டு விலகி போயிடுச்சா, பாட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை கட்டிகிட்டு இருக்கிறேன். நான் என்ன கவி பாடினாலும் அப்படின்னு சொல்லும்பொழுதே நான் கூட இருக்கிறேன்ல. ஒவ்வொரு சொல்லுலையும் ஒரு சப்தத்துலேயும் என் அறிவு இருக்குது. அப்புறம் பாடி முடிச்சிட்டேன், எல்லாம் கை தட்டுறாங்க. இப்போ பாட்டு எங்கே போச்சு? என் அறிவுக்குள்ளே மறைஞ்சிச்சு. அறிவிலே தோன்றி அறிவினால் இருந்து அறிவோடு அறிவாக மறைஞ்சு போயிடுச்சு. இப்படி தான் கடவுள் இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணுறார். இப்போ சம்ஹாரங்கிறத புராணங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறதுனால நான் சொன்னதை டப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் செல்ஃபோன் உதாரணம் சொல்கிறேன், பானை உதாரணம் சொல்கிறேன், பாகவதர் பாட்டு உதாரணம் சொன்னேன், இன்னும் உதாரணம் சொல்லிகிட்டே போவேன். இப்படி சொல்லி கூட நிறைய பேர் புரியாமல் இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கிறது, கை குழந்தைங்க, 5 வயசு பையன், இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க, அதுங்களுக்கு இந்த மாதிரி சயின்டிஃபிக்கெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு பிரளயங்கிறது என்ன தெரியுமா? இந்த கடல் பூமி எல்லாம் அப்படியே நிரப்பிடும், இல்லைன்னா எரிமலையில் எரிஞ்சு சாம்பலாயிடும் அப்படின்னு புராணத்தில் இருக்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தன் பாயா சுருட்டிட்டான், உலகத்தை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே உள்ளே போயிட்டான். அவர் மறுபடியும் ஒரு மீட்டு கொண்டு, அதே நான் தானே லயம் பண்ணணும், நீ எதுக்கு லயம் பண்ணுற அப்படின்னு டைம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எடுத்துகிட்டு போயிட்டான். அவருக்கு அதுக்கு தான் முதல்ல நம்ம பார்த்த அந்த மச்சாவதாரம். முதல்ல மச்சாவதாரம் எடுக்கிறார். மீனா போய் தானே எடுத்துக்கிட்டு வர்றார். அந்த வேதத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டான் அவர். அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வேதம் வச்சுருந்தா தான் உலகத்தை படைக்க முடியும். படைக்கிறதுக்கு ஒரு புக்கு வேணும் இல்லை? எப்படி படைக்கணும்னு பிரம்மாவுக்கு படைக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் கொடுக்கணும்ல, அந்த புஸ்தகம் பேர் தான் வேதம். அந்த படைப்பு ரகசியத்தை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ பிரம்மா எதை வச்சு படைப்பார்? புக்கு கொடுத்தா தான் படைப்பேனார். நான் போய் வாங்கிட்டு வரேன்னு விஷ்ணு மச்ச ரூபமாக, இதெல்லாம் கதையில் தான். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ என்கிட்டயே அந்த பாட்டு மறைஞ்சு போச்சு. யாராவது ஒருத்தர் திருடிட்டு போயிடுவாங்களே என் பாட்டெல்லாம், நான் பாட மாட்டேன் அப்படின்னு நான் பிடிவாதம் பண்ணேன். என்கிட்ட இல்லை, தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னேன்னு வச்சுங்க. விஷ்ணு என்ன பண்ணுவார்? மீன் மாதிரி உள்ளே எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ திருடிட்டு தெரிஞ்சு வச்சுட்டே நீ பாடினா எப்படி இருக்குன்னு சொல்லி பாட சொல்கிறாருன்னு வைங்க. அப்போ நான் பாடுவேன். இப்படி தான் இதெல்லாம் புராணத்தில் இப்படி கதைகள்லாம் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இவர் கேட்குறாரு, எப்போ இந்த பிரபஞ்சம் கம்ப்ளீட்டாக மாறும்? இப்போ நான் ஒரு 10 பாட்டு பாடுறேன் வச்சுங்க. ஒவ்வொரு பாட்டும் சிருஷ்டி, ஸ்திதி, லயம், அப்புறம் சிருஷ்டி, ஸ்திதி, லயம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரே பாட்டை 10 தடவை பாடுறேன்னு வைங்க. நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? போதும் நிறுத்துன்பீங்க இல்லையா? ஒன்ஸ் மோர் 2 தடவை கேட்பீங்க. அடுத்த தடவை வந்தோடனே தக்காளி பறக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பாட்டை முழுக்க நிறுத்துவேன். அது பேர் பிரளயம். ஒவ்வொரு முறையும் பாட்டை நிறுத்துகிறேன் பாருங்கள், அது ஒரு குட்டி பிரளயம். இப்போ நாமெல்லாம் தினமும் தூங்குகிறோம் பாருங்கள், அந்த தூக்கத்துக்கு நித்திய பிரளயம்னு பேர். ஏன்னா உலகம்லாம் என்கிட்ட மறைஞ்சு போயிடுது. உங்களுக்கெல்லாம் உலகம் இருக்கலாம், எனக்கு நான் கண்ணை திறக்கும்போது உலகம் எல்லாம் வெளியே வருது. அப்படியே தூங்கிட்டேன்னா முழிச்சிட்டு வர உலகம் காப்பாற்றப்படுது என்னால். அப்புறம் தூங்கும்போது எல்லாம் உள்ளே போயிடுச்சு, என்கிட்ட தானே வருது. அப்போ என் உலகம்னு ஒன்று இருக்குது இல்லை? என் வீடு வாசல், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நினைவு, என் கஷ்ட நஷ்டங்கள்லாம் அது காலையில் தான் நான் சிருஷ்டி பண்ணுறேன். காலையில் இருந்தோன்னு முதல்ல சிருஷ்டி என்ன? இன்றைக்கி என்னென்ன செய்யணுமோ, யார் யார்கிட்ட பதில் வாங்கணுமோ அதை அத்தனையும் சிருஷ்டி பண்ணுறோம். அதை அப்படியே காப்பாற்றுறோம் பகல் முழுக்க. நைட்டு தூக்கம் வரும்போது எல்லாமே நம்மக்கிட்ட உள்ளே மறைஞ்சி போயிடுது. இதுவும் பிரளயம்தான். அது தினமும் நடக்கிறதுனால அது பேர் நித்திய பிரளயம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு யுகம்னு ஒன்று இருக்குது இல்லை? கலியுகம், முதல்ல கிருதாயுகம், சத்தியயுகம்னு பேர், அப்புறம் துவாபர யுகம், திரேதாயுகம், அப்புறம் கலியுகம். அப்படின்னா கலி முத்தி போச்சு இந்த யுகம். அதான் டாக்டர் கேட்குறாரு, இந்த கலியுகம் முத்தி போச்சுன்னா என்ன ஆகும்?
அப்போ கலியுகத்தில் ஒரு 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 பிரளயம் வரும். அப்போ என்ன பண்ணுவார்? தண்ணி போட்டோ நெருப்பு போட்டோலாம் எரிக்க மாட்டார். அவர் நினைவுலேருந்து தான் நம்ம வந்தோம். அவர் தனக்கு நினைவுக்குள்ளே எடுத்துக்கிறார். அவ்வளோதான். நாம் எங்கே போவோம்? அப்போது கடவுளுக்குள்ளே தான் இருப்போம். கடவுளுக்குள்ளே நினைவு ரூபமாக இருக்கும். எப்படி ஒரு ஆலமரம் விதைக்குள்ளே எப்படி இருக்குது? நினைவு ரூபமாக தானே இருக்குது. மாங்கொட்டைக்குள்ளே மாமரம் எப்படி இருக்குது? நினைவு ரூபமாக இருக்குது. அந்த நினைவு இருக்கிறதுனால தானே மாங்கொட்டைப்பட்ட மாமரம் வருது, பனைமரமாக வருது. அப்போ தெரியுது, இந்த விதையில் வேப்ப மரம் இருக்குது, இந்த விதையில் புளிய மரம் இருக்குது அப்படின்னு இருக்கும். வாழை மரம் எந்த விதையில் இருக்குது? வாழை மரத்துக்கு விதையே இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது விதை. மனுஷன் தான் விதை இல்லாமல் உண்டாகு. சீட்லெஸ்ன்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம தான் சீட்லெஸ்ஸில் கெட்டிக்காரங்களாச்சு. இப்போ முதல்ல சீட்லெஸ்ஸு வாழை மரம் தான். அது எதுக்கு உள்ளுக்குள்ளே நடுன்னு கொட்டை? நமக்கு லபக்குன்னு வாழைப்பழம் மாதிரி முழுங்கிடணும். என்ன வாழைப்பழமா முழுங்கிறதுக்கு கஷ்டம் முடியும். ஒரு காலத்துக்கு இருந்தது, அது பேர் கல்வாழைன்னு பேர். இப்போ கூட கல்வாழைன்னு சில மரங்கள்லாம் உண்டு, கேன்னா இண்டிகா அப்படின்னு. அதுக்கு உள்ள கல் இருக்கும், கருப்பு கருப்பாக இருக்கும். சரி, டாக்டர் கேட்குறாரு, ஒரு குறிப்பிட்ட ஜீவர்களெல்லாம் கூட்டமாக பிரளயம் ஆவாங்களா அல்லது எல்லா ஜீவர்களும் ஆவாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு தனித்தனி ஜீவனும் தனித்தனியாக பிரளயம் ஆனாக்கா அது வந்து தூக்கம்னு சொல்கிறோம். ஒரு கூட்டமாக மரணம்னு வந்ததுன்னா அது ஒரு அவனுக்கு லயம் தானே. அப்போ சில சமயத்தில் என்னுடைய பிராரப்தம் முடியும் போது ஒரு லயம் ஆகுது, அப்புறம் மறுபடியும் இன்னொரு புறப்பெடுக்கிறேன், அது ஒரு ஒரு அது ஒரு சிருஷ்டி லயம் தனித்தனியாக ஜீவர்களுக்கு. சில சமயத்தில் சில பேருடைய பிராரப்தம் ஒரே சமயத்தில் முடியும். இப்போ கூட இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு 100 பேராக செத்துட்டு இருப்பாங்கல்ல, இருக்கப்பாங்க இல்லையா? அப்போ அந்த 100 பேருக்கும் ஒரே சமயம் தானே பிரளயம் வந்துருக்குது. அப்படி வர்றதுக்கு உண்டு. அவங்க வெவ்வேறு தேசத்தில் இருந்தாக்கா நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஒரே இடத்துல ஒரு லாரியோ அல்லது வந்து ஒரு ரயிலோ விழுந்து ஒரு 1000 பேர் 300 பேர் இருந்தோம்னா அச்சுச்சோ அப்படின்றோம். அதுவும் ஒரு பிரளயம் தான். இப்போ ஜீவக்கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக கூட ஒரே சமயம் பிராரப்தம் முடியலாம் அவங்களுக்கு. பிராரப்தம் முடியணும்னா யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு அவர் பார்ப்பார். தனித்தனியாக கஷ்டப்பட வேண்டாம், எல்லாம் ஒரு ட்ரெயினில் அனுப்பு, கதையை முடிச்சிடலாம் அது. அந்த மாதிரி பிரளயமும் இருக்குது. அது ஒரு பிரளயம். மகா பிரளயம் அப்படிங்கிறாங்க இல்லையா? அது பேர் மகாலயம்னு பேர். மகா பிரளயம், அது மகாலயம். அது ஒரு அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் மகாலய அமாவாசையில் இன்றைக்கி தான் அந்த அம்மா மயானத்துலேருந்து எழுந்து ஆடுவாங்க. அது ஒரு மகாலயம். அது நினைவுபடுத்துறதுக்காக மகாலயம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்காக ஒரு அமாவாசை அன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறாங்க. இந்த குட்டி குட்டி லயமும் இருக்குது, கூட்ட லயமும் இருக்குது, பிராரப்த லயம். இன்னொன்று வந்து மகாலயமும் இருக்கிறது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு பண்டிகையை நம்ம வச்சு மகாலய அமாவாசைன்னு அதுக்கு சில பண்டிகை சில ஸ்தலங்களாக செய்கிறோம். அப்படியே நடக்கிறது உண்டு டாக்டர். அப்போ வந்து எல்லாரும் ஒரே சமயத்தில் தூங்கிடுவோம், தனித்தனியாக தூங்க மாட்டோம். அந்த சமயத்தில் எல்லாரும் விபத்தில் அழிக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த சமயத்தில் விபத்தெல்லாம் வேண்டியதில்லை. இது வரைக்கும் யார் படைச்சிட்டு இருக்கார் நம்மளெல்லாம்? உள்ளேருந்து காப்பாற்றிட்டவர் யார்? கடவுள் தானே. அவர் கடவுள் தானே உள்ளேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஆத்மாவா? அவர் பார்க்கறத நிறுத்திடுவார். அப்போ தானாக ஒடுங்கிடும். எப்படி அதை வந்து சிருஷ்டியில் எப்படி சொல்கிறாங்களே, முதல்ல தன்னை இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு ஆகாயத்தை படைக்கிறாரு, அப்புறம் அதுக்குள்ளே காற்றை நிரப்புறாரு, அப்புறம் அந்த அந்த நிரம்பின காற்றுக்குள்ளே அக்னியை உண்டாக்குறாரு, அப்புறம் நீர், அப்புறம் நிலம் உண்டாயிடுச்சா. அப்புறம் இந்த நிலங்களெல்லாம் ஒன்றா திரண்டு சூரியன், பூமி, யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் கோள்கள் உண்டாகுது. அப்புறம் அந்த மண், பிருத்திவிங்கிற மண்ணிலேருந்தே ஈரம், தண்ணி, நெருப்பெல்லாம் கலந்து உயிர்கள் உண்டாகுது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டு உயிர்கள் எப்படி உண்டாகியிருக்கும் இந்த பிருத்திவிலேருந்து அப்படின்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். யூரிக், அவர் பேர் யூரின்னு பேர் அவருக்கு சொல்கிறாங்க, முல்லர், யூரி முல்லர். அப்புறம் பொன்னம்பெருமா அப்படின்னு ஒரு சிலோன்காரர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இது 1920-25 அந்த சமயத்தில். ஒரு குடுவையில் தண்ணி, கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் நிறைய யூரியா, காற்று கொஞ்சம் இருக்கணும் இல்லையா,
அந்த குடுவையில். அதில் கொஞ்சம் காற்று இந்த மாதிரி சைஸ் தான் உண்மையாகவே. இதுலேருந்து ஒரு குழாலாம் போகும், இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் மண் போட்டிருக்குறாங்க, காற்றும் நிரம்பி இருக்கும். அந்த காற்றுல ஆதி காலத்தில் எப்படி இருக்கும் காற்றோ அது மாதிரி மீத்தேன் அது மாதிரியான யூரியா அந்த மாதிரி போடுறது. அப்போ தொடர்ந்து அக்னி கொடுக்கணும்ல, அதில் உள்ள ஸ்பார்க்கு கொடுக்குறாங்க. தொடர்ந்து ஸ்பார்க் உள்ள அடிக்க 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 ஒரு வாரம் கழித்து பார்த்தா அந்த தண்ணி வந்து அப்படியே மஞ்சள் கலராகி பச்சை கலராகி அப்புறம் இப்படியே மாறிட்டே இருக்குது. இவங்க அவசரம் கொடுக்கீங்க, என்னதான் ஆச்சு பார்க்கலான்னு அதை எடுத்து அது தண்ணி எடுத்து ஆராய்ச்சி பண்ணோமா, இந்த ஜீவராசிகள் தோன்றுவதற்கு வேண்டிய டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அமினோ ஆசிட்ஸு, சுகர், இந்த மாதிரியான இந்த பெரிய பெரிய அணுக்கள் எல்லாம் கூட்டங்கள் எல்லாம் அங்கே உண்டாகிறத பார்க்குறேன். இப்போ அவங்க வந்து நோபல் பரிசு வாங்கினாங்க சொல்லிட்டு, இது மாதிரி உயிர்கள் ஆதி காலத்தில் இந்த பூமியில் இப்படி தான் தோன்றி இருக்கும் அப்படின்னு. இப்போ உடனடியாக பற்றியா கடவுள் படைக்கலை, அவர் தான் ஆடம் படைத்தார், மண்ணுலேருந்து படைத்தார், அதுதான் அவருக்கு புராணத்தில் அப்படி மண்ணுலேருந்து படைச்சதா சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. இப்படி போயிட்டே இருக்குது. நமக்கு வேதாந்தம் உபனிஷத்து அப்படி சொல்கிறதில்ல, நேரடியாக அவருடைய கற்பனைங்கிற அத்வைத வேதாந்தப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க பகவானுடைய கற்பனை, கல்பிதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ யாராவது இந்த சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சாமி? பிரளயம் அதாவது குரூப் ஆஃப், அதாவது இப்போ இந்த உலகத்தை இப்போ ஆள்றவங்க ஒரு வேணும்னே இந்த மாதிரி, அதாவது ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குமா? இந்த பிரளயம் அவங்களாவே இன்டியூஸ் பண்ணி இதை நடக்கிற வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்க. அது உள்ளே இருக்கிறவர் யார்? அது அப்படி செய்கிற ஒருத்தர் இருந்தான்னா அவங்களுள்ளே இருந்து யார் செய்கிறது? அந்த பிரளயத்தை உண்டாகிறது கடவுள் தான். கடவுள் தானே அவனாக இருக்கிறாரு. அதனால் அவரே வந்து செய்வார்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அப்போ அவர் தனி கடவுள் ஆகிடுவார். இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியே இருந்து ஒருத்தர் வந்தார், எல்லாம் டைம் முடிஞ்சு போச்சு, பிரளயம் கதவை சாத்து அப்படின்லாம் அப்படி ஒருத்தர் வர்றாருன்னு அவர் தான் எல்லாமா இருக்கிறாரு. இப்போ ஏனோ ஒருத்தர் நியூட்ரான் பாம்பு ஏதோ ஒன்று போட்டு இந்த பூமியே இல்லாமல் பண்ணிட்டான்னு வைங்க, அப்படி பண்ணது அவராக தான் இருக்கும். அதனால் அவனுக்கு குறை சொல்லலாம் முடியாது.